பன்னீர் கீ ரோஸ்ட் ஒரு அருமையான ஸ்டார்டர் ஒரு சைட் டிஷ் ரெசிபின்னு சொல்லலாம். இது வந்து புல்கா ரொட்டிக்கு, தோசைக்கு, நீர் தோசைக்கு அருமையான ஒரு ரெசிபி. கர்நாடகாவில் நிறைய இந்த கீ ரோஸ்ட் ரெசிபி செய்வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இந்த பன்னீர் கீ ரோஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். நான் எல்லா பொருட்களும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. எக்ஸ்ட்ரா மலாய் பன்னீர் யூஸ் பண்ண போகிறேன். பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்துலேருந்து அரை வெங்காயம் பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மசாலாக்கு யூஸ் பண்ண போகிறேன். பொடியை நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம், நெய், ஒரு 2லேருந்து 3 இனுக்கு கருவேப்பிலை. மசாலா சாமான் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிராம்பு, மிளகு, கடுகு, சீரகம், சோம்பு, கொஞ்சமாக வெந்தயம், பட்டை, ஏலக்காய். ஏற்கனவே நான் வந்து கீ ரோஸ்ட் மசாலா ரெசிபி காமிச்சிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். வற்றல் மிளகாய் யூஸ் பண்ண போகிறேங்க. நீங்கள் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி அண்ட் குண்டூர் ரெட் சில்லி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது அவங்கள பொறுத்து இருக்குது. கலரு நிறைய வரும். காஷ்மீரி ரெட் சில்லி யூஸ் பண்ணலாம். மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன். நான் ஏற்கனவே இஞ்சி பூண்டு விழுது ரெசிபி கூட காமிச்சிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ண பொருட்கள் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவுட் திஸ் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டேரெக்டாகவும், பிளாக் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணலாம். முதல் வந்து ஒரு கடாயை மிதமான தீயில் வச்சுருக்காங்க. அதில் எண்ணெய், நெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து பன்னீரை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணணும். ஸோ இப்போ இந்த எண்ணெய், நெய் கொஞ்சம் மிதமான தீயில் நல்லா காஞ்சதும் அந்த பன்னீர் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வறுக்கணுங்க. நிறைய வறுக்காதீங்க. இந்த எக்ஸ்ட்ரா மலாய் பன்னீர்ன்றது தொட்டு நம்ம நிறைய வறுத்தோம்னா அது கெட்டியாயிடும். ஸோ ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக வருங்க. 1 நிமிஷத்துக்கு கூட வறுக்காதீங்க. அதுக்குள்ளவே நீங்கள் அதை எடுத்துடணும். நான் எதுக்கு இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணுறேன்னா, அந்த எட்ஜஸ் எல்லாம் சீல் ஆகும். நம்ம வந்து மசாலாவில் சேர்க்குறப்போ அந்த பன்னீர் வந்து மெல்ட் ஆகாது, மசாலாவில் உடைஞ்சி போகாது. ஸோ அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ லைட்டாக ஃப்ரை பண்ணோம்னா போதும். ரொம்ப ஃப்ரை பண்ண போகாதீங்க. இந்த பன்னீர் வந்து லைட்டாக ஃப்ரை ஆயிடுச்சு. அப்படியே எடுத்து ஒரு தட்டில் நான் எடுத்து வச்சாச்சு. 2வது பேட்ச் கூட இதே மாதிரி ஃப்ரை பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சம் பீசஸாக பன்னீர் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். நிறைய சேர்த்து ஃப்ரை பண்ணிங்கன்னா அது உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது. 2வது பேட்சும் பன்னீர் சேர்த்து நான் ஃப்ரை பண்ண போகிறேங்க. நான் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி திரும்பின தொட்டு இந்த பன்னீர் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. அவ்வளோ தூரத்துக்கு ஃப்ரை பண்ணவே தேவையில்லை. ஸோ ரொம்ப பார்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணணும். இந்த பன்னீர் வந்து ப்ரௌனே ஆகக்கூடாது. 30 செகண்ட்ஸ் ஈச் சைடில் நீங்கள் ஃப்ரை பண்ணாலே போதும். பாருங்கள், இவ்வளோ தூரத்துக்கு ஃப்ரை பண்ண அவசியமே இல்லை. அந்த ப்ரௌன் கலர் வரணும்னு அவசியமே இல்லை. லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த பன்னீர் எட்ஜஸ் சீல் ஆகணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த நெய் எண்ணெய் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இதுலேயே வந்து மசாலா பேஸ்ட்டு தயார் பண்ணிக்க போகிறேன். இந்த நெய் எண்ணெய் மிதமான தீயில் காஞ்சிட்ருக்கு. அதில் வந்து மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துருக்கேன். கடுகு, சீரகம், கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதுலேயே வந்து வற்றல் மிளகாவும் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து பெரிய வெங்காயமும் சேர்த்துக்க போகிறேன். அந்த பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்துருக்கேன். லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே வந்து இந்த கீ ரோஸ்ட் மசாலா பேஸ்ட் ரெசிபி காமிச்சிருக்காங்க. இது வந்து பன்னீர்னு தான் இல்லை. நம்ம வந்து இதில் சிக்கன் பண்ணலாம், மட்டன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு கூட சேர்த்து பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் பண்ணலாம். புல்கா ரொட்டி, இந்த தோசைக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய செஞ்சு அவங்க பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. எப்போ தேவைப்படுமோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும்.
இப்போ இந்த ஆனியன் ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இது வந்து நான் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிருக்கேன். கொஞ்சம் நல்லா ஆற விட்டுடுங்க, அதுக்கு பிறகு அரைங்க. இல்லைன்னா அர்ஜென்ட்டாக இருந்தால் அப்படியே அரைச்சிடுங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு அரைங்க. லைட்டாக ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி, அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நான் அரைச்சிருக்கேன். நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த கடாயிலேயே வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் வேறு கடாய் மாற்றலை, ஏன்னா அந்த கடாயிலேயே நல்லா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நான் வந்து வேறு கடாயெல்லாம் மாற்ற போனேன். நெய் சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அண்ட் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய் கொஞ்சம் நல்லா மிதமான தீயில் காஞ்சதும் அதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். கருவேப்பிலை பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கு மசாலா கிரேவி நிறைய வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். மசாலா கிரேவி வேணாம், ட்ரையாக நம்மளுக்கு வேணும், நம்ம வெறும் ஸ்டார்டர் ரெசிபி மாதிரி சர்வ் பண்ண போகிறோம்னு சொன்னீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் சேர்க்க தேவையில்லை. எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும், அதனால கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துருக்கேன், ஏன்னா அந்த வெங்காயம் வதங்கணும்னு, அந்த பச்சை வடைலாம் போகணும். இஞ்சி பூண்டு விழுது கூட ஏற்கனவே உங்களுக்கு நான் ரெசிபி காமிச்சிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஆனியன் வந்து லைட் பிங்க் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதும் அதுக்கு பிறகு அதில் வந்து நான் மிளகாய் தூள், மஞ்சள் பொடி, தனியா பொடி சேர்த்துருக்கேன். இது பச்சை வடை போகிற வரைக்கும் ஒரே ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணேன். இப்போ அந்த மசாலா பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கிறது சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபியின் டீட்டெயில் வந்து என்னோட பிளாக்ல இருக்கும். இதில் யூஸ் பண்ண பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் கூட லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ரெகுலர் அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். த சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அரைச்சி வச்சிருக்க விழுது நான் சேர்த்த பாடு நல்லா ஃப்ரை பண்ணிட்டாங்க. அதில் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். அந்த அரைச்சி வச்சிருக்க விழுது எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. மிக்சியில் என்ன மீந்து இருக்கோ அதில் வந்து இன்னொரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து அதுலேயே சேர்த்துருங்க. கிரேவி நல்லா குக் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் அந்த மசாலா பேஸ்டோட தண்ணி கூட சேர்த்துருக்கேன். தேவைப்பட்ட இன்னொரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை நல்லா குக் பண்ணுங்க. இது நல்லா குக் ஆனதும் நல்லா நெய் வந்து சைட்லலாம் விட்டு மிதந்து வரும். இப்போ இந்நேரத்துக்கு வந்து நான் புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கிறத சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்நேரத்துக்கு வந்து நல்லா இந்த மசாலாவை நல்லா வாட விட போகிறேன். அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணுங்க. புல்கா ரொட்டி, தோசை, இட்லிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து கர்நாடகாவில் இது நிறைய நம்ம வந்து செஞ்சுப்போம். இப்போ இந்த மசாலாவை வந்து அப்பப்போ செக் பண்ணுங்க. உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மசாலா வந்து இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் வந்து நான் அந்த பன்னீரை சேர்த்துக்க போகிறேன். இப்போ அந்த பன்னீர் சேர்த்துக்கணுங்க. பன்னீர் நிறைய குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அந்த மசாலாவில் குக் ஆனால் போதும். லிட்ரலாக இந்த பன்னீர் வந்து நம்ம சாப்பிட்றப்போ மெல்ட் ஆகும் வாயில். நிறைய வேரியேஷன்ஸ் இந்த கீ ரோஸ்ட்டில் பண்ணலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நான் நெய் சேர்த்துருக்கேன், இந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டுக்காக. ஸோ அருமையாக வந்து இந்த பன்னீர் கீ ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஜஸ்ட் ஒரு முறை நல்லா கலந்து இதில் வந்து பரிமாறிட்டேன். புல்கா ரொட்டி,
தோசை நீர் தோசைக்கெல்லாம் ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட காமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.